நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தேன். எனக்கு அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், நிறைய டைரக்டர்கிட்ட போய் மூவ் பண்ணேன். சான்ஸ் கிடைக்கல. இதுதான் கனவு, வேறு வேலை கிடையாது. பக்கம் கல்யாணம் ஆச்சு, குழந்த இருக்குது, போராடணும். நிறைய கம்பெனி ஏறி இறங்கினேன், எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் நானே ஒரு ஓன் ப்ரொடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணி என்னோடய படத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட அந்த படம் எடுத்துகிட்டு ஒரு 2-2.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். போட்டவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நம்பிக்கை இழக்கிற மாதிரி வந்துச்சு. சிலர் ரொம்ப நம்பினாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் கடவுள் புண்ணியத்தில் அதை நான் எப்படியோ வெளியே எடுத்துகிட்டு வந்தேன். போராடி தான் வெளியே எடுத்துகிட்டு வந்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு தான் எனக்கு நிறைய படங்களுக்கு வாய்ப்பை கிடச்சிது. நான் பிரபுதேவா சார் மைண்டில் வச்சு தான் அந்த கதை சொன்னேன். கண்டிப்பாக இது பிரபுதேவா சார் கண்டிப்பாக ஓகே சொல்லுவார், நீங்கள் வேணால் போய் சொல்லி பாருங்கள், நான் வேணால் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொன்னார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொன்னார். கதை நம்ம இமீடியட்டாக போயிடலாம், நீ போய் உடனே லொக்கேஷனை பாருன்னு சொல்லிட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அதுதான் வெரி கோல்டன் மூமெண்ட்னுவாங்கல்ல, எனக்கு வாழ்க்கையில் ஒரு பொன்னான நாள்னா அந்த நாள் தான். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய எனக்குள் சினிமாவில் இயக்குனர் கல்யாண் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட அவருடைய படங்களை பற்றின எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம். உங்களை பார்த்தாலே எத்தனை பேரை மகிழ்ச்சிருக்கீங்க அப்படின்றத ஞாபகம் வருது. உங்களுடைய படங்கள் எல்லாமே சிரிப்பு நிறைஞ்ச ஒரு படமாக தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ அது கதை சொல்ல போகிறோம்ல ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இந்த 80s பில்டப் அப்படின்ற திரைப்படம் வரைக்கும். ஸோ எனக்கு பர்சனல் ஃபேவரட் கோஷ்டி சார். அது ஏன்னு தெரியாது, அந்த படம் பார்த்து ஃபுல்லாகவே நான் ரொம்ப சிரிச்சு என்ஜாய் பண்ண ஒரு படம். ஆனால் உங்களால் மட்டும்தான் பேயை பயமுடுத்தாமல் அப்படியே ஓடி நடமாட வைக்க முடியும். அது பேயின்றதே படம் முடியும் போது தான் எங்களுக்கு தெரியும். எனிவேஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி இந்த இயக்கம் அப்படின்றதுல வரணும்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சு? சின்ன வயசில் நிறைய கதை எழுதுவேன், ரொம்ப பிடிக்கும் கதை எழுதுறதெல்லாம். அது நண்பர்களெல்லாம் ஊக்குவிச்சாங்க. என்னோடய கதைகளெல்லாம் பார்த்துட்டு படிப்பாங்க, படிச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தேன். எனக்கு அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், நிறைய டைரக்டர்கிட்ட போய் மூவ் பண்ணேன். சான்ஸ் கிடைக்கல. பட் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் மூலிமா நான் பண்ணேன், பூஸ்ட் பண்ணி அதில் படங்கள்லாம் அந்த ப்ரோக்ராம்லேயே நான் பார்த்துருக்கேன் சார். ஸோ இப்போ நம்ம ஒரு இயக்குனராக வரணும் அப்படின்ற ஆசை வந்தால் போதா சார், அதுக்கான பொட்டென்ஷியலை க்ரியேட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு சினிமாக்குள்ளே வரும்போது? சினிமானாவே ஸ்ட்ரகிள் தானேங்க, ஈஸியாலாம் வந்துட முடியாதுல்ல. நிறைய போராடணும். எப்படின்னா இதுதான் கனவு, வேறு வேலை கிடையாது. ஒரு பக்கம் கல்யாணம் ஆச்சு, குழந்த இருக்குது, போராடணும். நிறைய கம்பெனி ஏறி இறங்கினேன், எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் நானே ஒரு ஓன் ப்ரொடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணி என்னோடய படத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். கதை சொல்ல போகிறோம். நண்பர்களோட உதவியோட அதை ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது. சார், பட் அப்பயுமே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. 2014 அந்த படத்தை எடுத்துட்டு அந்த ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கிட்டத்தட்ட அந்த படம் எடுத்துகிட்டு ஒரு 2-2.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பணம் போட்டவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நம்பிக்கை இழக்கிற மாதிரி வந்துச்சு. சிலர் ரொம்ப நம்பினாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் கடவுள் புண்ணியத்தில் அதை நான் எப்படியோ வெளியே எடுத்துகிட்டு வந்தேன். போராடி தான் வெளியே எடுத்துகிட்டு வந்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு தான் எனக்கு நிறைய படங்களுக்கு வாய்ப்பை கிடச்சிது. ஆமாம், ஏன்னா குழந்தைங்களை வச்சு மேய்க்கிறதே ரொம்ப பெரிய டாஸ்க். அதை நீங்கள் சிறப்பாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாரை வேணாலும் மேய்ச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ண ஒரு படம் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜேர்னி அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு சார். இதில் நம்ம பிளாஸ்டிங்கான ஒரு படம்னா குலே பகாவலி தான். யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு படம். ஸோ அந்த படத்தில் நடந்த அனுபவங்கள் எப்படி அந்த படம் உருவாச்சு சார்? நான் அந்த படம் ஆக்சுவலாக நான் இந்த கதை சொல்ல போகிற படம் பார்த்துட்டு தான் எனக்கு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணார், ராஜேஷ் சார் ஃபோன் பண்ணார். எனக்கு இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம் எனக்கு கொடுங்க கல்யாணம், நான் இப்போது ஒரு படம் அரண்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் மறுபடியும் ஒரு சென்டிமெண்ட்னு இன்னொரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் சென்டிமெண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டீங்க, நான் அதோட ஒரு நல்ல ஒரு காமெடியாக ஒரு ரொம்ப ஜாலியாக உட்காந்து ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க சார் சொன்னேன். சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த கதையை கேட்டார். கேட்டுட்டு என்ன பண்ணார்னா, இது கண்டிப்பாக நான் பிரபுதேவா சார் மைண்டில் வச்சு தான் அந்த கதை சொன்னேன். கண்டிப்பாக இது பிரபுதேவா சார் கண்டிப்பாக ஓகே சொல்லுவார், நீங்கள் வேணால் போய் சொல்லி பாருங்கள், நான் வேணால் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொன்னார். அதேமாதிரி நான் பிரபுதேவா சார்கிட்ட போய்ட்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்க கதை சொல்கிறதுக்காக போனேன். கதை சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே என்ன பண்ணிட்டாருன்னா, கல்யாணம் இந்த கெட்டப் நல்லா இருக்குமா அப்படின்னார். எனக்கு வேறு ஏதோ படத்துக்கு கேட்குறாரு நினச்சேன். ஏன்னா அப்போ ஒரு நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் போய்ட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி பண்ணணுன்னா எப்படியோ ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும் நம்ம பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் இருந்தேன். அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் கதை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போயிட்டு என்ன பண்ணார், அதுக்கு செகண்ட் ஹாப் ரொம்ப ஆர்வமாக கேட்டார். நான் அங்கேருந்து கிளம்பி கதை சொல்லி முடிச்சுட்டு ஓகே நான் ராஜேஷ் கிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னேன். நான் அங்கேருந்து கிளம்பி வெளியே வரும்போது எனக்கு ப்ரொடியூசர்கிட்ட ஃபோன் வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொன்னார். கதை நம்ம இமீடியட்டாக போயிடலாம், நீ போய் உடனே லொக்கேஷனை பாருன்னு சொல்லிட்டார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அதுதான் வெரி கோல்டன் மூமெண்ட்னுவாங்கல்ல, எனக்கு வாழ்க்கையில் ஒரு பொன்னான நாள்னா அந்த நாள் தான். ஆனால் ஓப்பனிங்லேயே பாருங்கள், கதை சொல்ல போகிறோன்னு படம் எடுத்து ஒவ்வொருத்தட்டையும் இப்போ கதை சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் ஜேர்னியே போயிட்டு இருந்துச்சு.